ஓம் பூமாவும் அல்பமும் என்கின்ற தலைப்பில் நாம் விசாரணை செய்து கொண்டிருந்தோம். நாரதருக்கு சனத்குமாரர் பூம வித்யாவை சொல்லிக் கொடுக்கிறார். பூமா என்பது பெருமை, அல்பம் என்பது சிறுமை. பூமா எதை குறிக்கிறது? அது தத் சுகம் என்று அவர் சொன்னார். அந்த சுரூபமாக இருப்பது அந்த பிரம்மம்தான். அல்பமாக இருப்பது எது? அது சிறுமை, அது சுகமல்ல, அது துன்பம். பெருமையும் சிறுமையும் எதை குறிக்கிறது? பூமா என்பது இங்கே பிரம்மத்தை, கடவுளையும், பிரத்யேகாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவனுடைய உள்ளுரை ஆத்ம தத்துவத்தையும் அது குறிக்கிறது. இரண்டும் ஒன்றுதான். ஆத்மாதான் பிரம்மம், பிரம்மம் தான் ஆத்மா. பூமா தான் பிரம்மம், பூமா தான் ஆத்மா. ஆத்மாதான் பெருமை, அதுதான் சுகம், அது ஆனந்தம். அல்பம் என்று எதை இங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால், இந்த இடத்திலே அகங்காரத்தை இது குறிப்பிடுகிறது, அல்லது சிதாபாச ரூபமாக இருக்கின்ற ஆத்மாவை இங்கே குறிப்பிடுகிறது. கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் அது சிருஷ்டியில் இருக்கின்ற துவைதத்தை அது குறிப்பிடுகிறது. இப்போ துவைதம் அல்பம், அத்வைதம் பூமா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலே இரண்டையும் நீ பார்க்க விரும்பினால், உன்னுடைய பிரத்யேகாத்மா அது பூமா, உன்னுடைய அகங்கார ரூபமான அந்த ஆத்மா அல்பம். ஏனென்றால் அகங்காரம் அல்லது சிதாபாசன் அதுதான் துவைதத்தில் இருக்கிறது, நான் உலகம் என்று இருக்கிறது. இந்த துவைதத்தினாலேயே ஒன்று ஒன்றை சிறுமைப்படுத்துகிறது. நான் இந்த உலகத்தை சிறிதாக்கி விடுகிறேன். இந்த உலகம் அளவு கடந்த என்னை அளவுடைய சரீர உடையவனாக சுருக்கி விடுகிறது. இதுதான் அல்பத்துவம். இதற்கு என்ன காரணம்? உண்மையிலே அல்பம் என்பது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்திலே இந்த அல்பம் நிர்விகல்பத்திலே பூமாவாக தெரிகிறது என்று நாம் பார்த்தோம். இந்த அல்பமாகிய இந்த அகங்காரம் பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கும் உலகம் என்று மூன்றாக பிரியாமல் நிர்விகல்பமாக இருந்துவிட்டால் அது ஆத்மாவோடு லயமடைந்து விடுகிறது. அப்பொழுது ஆத்மா வேறு, இந்த அகங்காரம் வேறு என்று இல்லாமல் லயமடைந்த ஆத்மாவில் மறைந்துவிட்ட அந்த அகங்காரம் பூமாவாகவே இருக்கிறது. எனவே அந்த நிர்விகல்பம்தான் பூமா என்றால், சில யோகிகள் நிர்விகல்பம்தான் ஞானம், நிர்விகல்பம்தான் மோட்சம், அதுதான் பூமாவை அடைதல் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் விசாரணை செய்து பார்க்கும் பொழுது, யோக நிலையிலே கிடைக்கின்ற இந்த நிர்விகல்ப சமாதியானது ஒரு தற்காலிகமானது. அது நித்திய சுகம் அல்ல, அது தற்காலிக சுகம் மட்டுமே. அது அவஸ்தா ரூபமான நிர்விகல்பம். எப்படி இந்த அகங்காரத்திற்கு நனவு, கனவு, உறக்கம் என்று அவஸ்தையில் இருக்கிறதோ, அதுபோல் தியானத்திலே நிர்விகல்பம் என்ற ஒரு அவஸ்தை கிடைக்கிறது. இதுவும் ஒரு அனுபவம் தான். எனவே இது சுரூப நிர்விகல்பம் அல்ல, அவஸ்தா வகையான நிர்விகல்பம், ஆகந்துக நிர்விகல்பம், வந்து போகின்ற நிர்விகல்பம். ஆனால் ஆத்மாவோ அது சொரூப நிர்விகல்பம். எனவே நாம் அகங்காரத்தை நிர்விகல்பமாக ஆக்கின்றதுனாலேயே நாம் மோட்சமடைந்து விடுகிறோம், பூமாவாகிவிடுன்னு நினைக்க வேண்டாம். இது ஞானத்தினால் அகங்காரம் தன்னை பூமா என்று அறிந்து கொள்வதால் மட்டுமே இதை அடைய முடியும் என்பது நாம் சொல்ல வந்த விஷயம். இந்த இடத்திலே பூமாவை பற்றி இந்த மந்திரங்கள் என்ன சொல்லுச்சு? இந்த பூமா எதையும் பார்ப்பதில்லை, எதையும் கேட்பதில்லை, எதையும் சிந்திப்பதில்லை. எது பார்க்கிறதோ, எது கேட்கிறதோ, எது சிந்திக்கிறதோ அது அல்பம். எது பார்ப்பதில்லையோ, எது கேட்பதில்லையோ, எது சிந்திப்பதில்லையோ அது பூமா என்று சொல்லப்படுகிறது. இந்த கேள்விக்கு நமக்கு வருவோம். நான் பார்க்கிறவனாக, கேட்கிறவனாக, சிந்திக்கிறவனாக இருக்கிறேன். இதை முதல்ல நான் என்பதை பற்றி நாம் இப்போ விசாரணை செய்வோம். நமக்கெல்லாம் தெரிந்த நான் என்கின்ற உணர்விலே என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று உணர்ச்சி இருக்கிறது. நமக்கு
உணர்ச்சியில் ஐவகை உணர்ச்சிகள் நமக்கு இருக்கின்றன. ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், சப்தம் இப்படின்னு 5 வகையான நமக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. கோபம், பயம், பொறாமை போன்ற கருப்பு உணர்வுகளும் இருக்கின்றன. கோபம், பயம் போன்ற கருப்பு உணர்வுகள், அன்பு, கருணை, தயை, மன்னித்தல், விட்டு கொடுத்தல், பெருந்தன்மை போன்ற வெள்ளை உணர்வுகளும் இருக்கின்றன. எனவே என்னிடம் உணர்ச்சியும் இருக்கிறது, உணர்வும் இருக்கிறது. இது ரெண்டும் இருக்கும் இடம் மனம். அது தவிர எனக்கு நினைவு இருக்கிறது, என்னிடம் அறிவும் இருக்கிறது. ஒரு பொருளை பார்த்து இது குடம், இது பூனை, இது யானை, இது என்னுடைய நண்பர், என்னுடைய மனைவி, குழந்தை என்று அறிந்து கொள்கிறோம். நினைவும் இருக்கிறது. கடந்த கால சம்பவங்களுடைய நினைவு, அனுபவங்கள் நினைவு எல்லாம் இருக்கிறது. இதை நாம் புத்தி என்று சொல்கிறோம். மனம் உணர்வாகவும் புத்தி அறிவாகவும் நமக்கு 2 பெட்டியில் போட்டுடுவோம். இரண்டு பெட்டி. இதுதான் நான். இந்த உணர்வை இன்னொரு பேர் சொல்லுவோமா? போக்தா என்று சொல்லுவோம். அறிவு செயல்படுவதனால கர்த்தா என்று சொல்லுவோம். அறிவை கொண்டு தான் நாம் செயல்படுறோம், உணர்வை கொண்டு நம்ம அனுபவிக்கிறோம். மனம் போக்தாவாகவும் புத்தி கர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் யார்? ஒட்டு மொத்தத்தில் இதெல்லாம் விடுங்க, இந்த கடைசியில் இருக்கிறது பாருங்கள். நான் கடைசியில் உணர்வால் போக்தாவாகவும் அறிவால் கர்த்தாவாகவும் இருக்கிறேன். இதற்கு காரணம் எனக்கு கொடுக்கப்பட்ட மனம் என்ற ஒரு கருவி. கர்த்தாவாக இருப்பதற்கான எனக்கு புத்தி என்ற கருவி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ரெண்டும் ஒருவர்கிட்ட இருக்கிறதுனால அது பேர் அகங்காரம்னு சொல்கிறோம். இப்போ நாம் மனதிலே அனுபவிக்கின்ற 4 சொன்னேன்: உணர்ச்சி, உணர்வு, நினைவு, அறிவு. இந்த உணர்வுகளையெல்லாம் உணர்ச்சியெல்லாம் மனதில் போட்டேன், நினைவையும் அறிவையும் புத்தியில் போட்டேன். உணர்வுகளெல்லாம் போக்தாவாக அனுபவமாகவும், புத்தி என்பது கர்மங்களை செய்கின்ற கர்த்தாவாகவும் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது நான் போக்தாவாக கர்த்தாவாக இருக்கிறேன். இதைத்தான் பார்ப்பவனாக, கேட்பவனாக, சிந்திப்பவனாக என்று இந்த மந்திரம் சொல்லிச்சு. அப்போ இது அல்பம்னு சொல்லியிருக்குது. அப்போ நான் அல்பந்தானே? எங்கே போக்தாவும் இல்லையோ கர்த்தாவும் இல்லையோ, அதாவது பார்ப்பவனும் இல்லை, கேட்பவனும் இல்லை, சிந்திப்பவனும் இல்லை, இந்த உணர்வும் இல்லை, அறிவும் இல்லையோ, அவன் பூமா என்று சொல்லப்படுகிறது. நான் பூமாவாக மாறணும்னு தானே நாரதர் கேட்டுட்டு இருக்கிறார், பூம வித்யா. இப்படி அறிவும் உணர்வும் கர்த்தா போக்தாவாக இல்லாவிட்டால் நான் யார்? என்ன கதி? நான் சூன்யமாயிடுவனே. நான் ஒன்றும் செய்யாதவன், ஒன்றும் அப்போ ஒரு கல் எடுத்துட்டோம்னா, இந்த கல்லுக்கு இந்த அறிவற்ற ஜடம் இது கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. இது போலெல்லாம் நான் ஆயிடுவேன். இதை நான் அல்பம்னு சொல்கிறதில்ல, இது பூமான்னு சொல்கிறதில்ல என்ன ஒரு நியாயம் இருக்கிறது? நான் அந்த பூமாவாக ஆவதில் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லும் பொழுது, சூன்யம் அல்லப்பா, அது எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது சுகம்னு சொல்லப்படுது. அந்த சுகம் அவஸ்தையில் வந்த போக்தாவாக கிடைத்த சுகம் அல்ல, செய்து பெற்ற சுகம் அல்ல, சுகஸ்வரூபமானது அந்த பூமா. எனவே பயந்துடாத. நீ கர்த்தாவாக போக்தாவாக உன் அல்பத்தனத்தை இழப்பதனால் நீ என்ன கிடைக்குதுன்னா பேரின்பத்தை அடைகிறாய், சுகம் அடைகிறாய். தத் சுகம் என்று சொல்லப்பட்டது. அப்போ பூமா இருக்கிறது, அது சுகஸ்வரூபமானது, ஆனந்த ஸ்வரூபமானது, இருக்கிறது, அறிகிறது, அது ஆனந்தமாக இருக்கிறது என்பதால் சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்று சொல்கிறோம். அந்த இடத்துல அறிவுன்னு சொல்கிறீங்களே, இங்கேருந்து அறிவு அல்பம்னு சொன்னீங்களே. இந்த அறிவு எதையாவது அறிந்து கொண்டிருப்பது, இன்னொன்றை அறிவது. இந்த உணர்வு எதையாவது உணர்ந்து கொண்டிருப்பது. ஆனால் பூமாவோ அறிவு உணர்வின் சொரூபமாக இருப்பது. அது எதையும் அறிவதில்லை, எதையும் அணுவதில்லை. எங்கே எதுவும் அறியப்படவில்லையோ, எங்கே எதுவும் உணரப்படவில்லையோ அது பூமா, அது பெருமை என்று சொன்னார். அந்த பெருமை எதுவும் அறிவும் உணர்வும் இல்லாத ஒரு நிலை நிர்விகல்பம் என்று சொன்னோம். அந்த நிர்விகல்பம் யோகத்தில் வருகின்ற அவஸ்தாவில் அது சொரூபமானது என்றும் நாம் விவரித்து விட்டோம். இப்போ பூமாவை பற்றி எல்லா விதமான சந்தேகங்களும் நோக்கி நீங்கிவிட்டது. அந்த பூமாவாகிய நிலையில்
ஆத்மாவாக நீங்கள் நிலையில் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது, இப்போ என்னிடம் அல்பமும் இருக்கிறது பூமாவும் இருக்கிறதுன்னு ரெண்டு நினச்சிக்காதீங்க. இதுவரை சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் ரெண்டு இருக்குது போல சொன்னேன். அகங்காரம் ஒன்று இருக்கிறது, ஆத்மா ஒன்று இருக்கிறது என்று சொன்னேன். உண்மையிலே இந்த அகங்காரம்தான் ஆத்மா. ஏன் இந்த ஆத்மா அகங்காரமாக ஆனது, ஏன் பார்ப்பவனாக செய்பவனாக அது மாறியது என்று சொன்னான். வேற என்ன செய்ய சொல்கிறீங்க? ஆரம்ப நிலையிலேயே அனாதி காலத்திலிருந்து ஆத்மாவிடம் மனமும் புத்தியும் இருந்து கொண்டிருக்கிறது. மனமும் புத்தியும் வைத்துக்கொண்டு அது எப்படி உணராமலும் அறியாமலும் இருக்க முடியும்? அது சொல்லிக் கொடுக்காமலே, யாரும் நிர்பந்தப்படுத்தாமலே மனதும் புத்தியும் ஆக இருக்கின்ற ஆத்மாவிலே உணர்வும் அறிவும் போக்தாவும் கர்த்தாவும் சொல்லாமலே வந்து விடுகின்றன. அப்போ இது எப்படி நம்ம நீக்கிறது? மனதை புத்தியும் அழிக்கணும். அது அழிக்கவே முடியாது. நீ சிருஷ்டி பண்ணியிருந்தால் அழிச்சிடலாம், நீ கட்டின வீட்டை இடிக்கலாம், நீ செய்த ஒரு உடம்பை கூட நீ கொண்டுடலாம். ஆனால் இறைவனுடைய சிருஷ்டியாக இருக்கின்ற மனமும் புத்தியையும் அவன்தான் அழிக்க முடியும். அவன் ஏன் அழிக்க போகிறான்? அதனால் அவனுடைய பொருளை உன்னால் அழிக்க முடியாது. மனமும் புத்தியும் ஆத்மாவுக்கு இருந்தே தீரும். எப்படி மாயா என்ற சக்தி பிரம்மத்துக்கு இருந்தே தீர்கிறதோ அதுபோல் மனமும் புத்தியும் இருந்தே தீரும். அப்போ பூமாவுக்கும் அந்த மாயா என்ற பொருளால் அல்பத்தனம் வராதா என்றால் உனக்கும் வராது, அவனுக்கும் வராது. அவன் மாயாவோடு திருப்தியாக இருக்கட்டும், நீ மனபுத்தியோடு திருப்தியாக இருக்கட்டும், எந்த நஷ்டமும் இல்லை. நீ கர்த்தா போக்தா என்பதை நீ சரியாக புரிந்து கொள். அகங்கார ரூபமாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு தான் கர்த்தா போக்தா அல்பத்தனம். ஆத்மாவாக அது இருந்தால் அதுக்கு அல்பம் இல்லை, அது பூமா என்று சொன்னோம். அப்போது என்னுடைய அகங்காரத்திலிருந்து அல்பத்தனத்தை எப்படி நீக்குவேன்? ஒரே வழி கர்த்தா போக்தாக இல்லாமல் இருந்தது. அது அல்ல. நீ எப்படி தெரிந்துக்க வேண்டும் என்றால், நீ ஆத்மா என்று தெரிந்து கொண்டாலே போதும். தெரிந்து கொண்ட பிறகு நீ கர்த்தாவோ போக்தாவோ இருக்கலாம், ஆனால் அதிலே அல்பத்தனம் இருக்காது என்று நாம் இந்த புரிந்து கொள்கிறோம். இதை மீண்டும் விளக்கமாக நான் நாரதர் மூலம் நம்ம எப்படி பேச போகிறோம்னு பார்த்துக்கொள்வோம். இந்த இடையிலேயே சில பூர்வபட்சிகள் சில சந்தேகங்களும் எழுப்புகிறார்கள். நீ ஏதோ பூமா அகங்காரம் ரெண்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிற, அதில் எதுவுமே அகங்காரத்தை பற்றி இந்த மந்திரத்தில் சொல்லப்படவில்லை. பூமாதான் பார்ப்பதில்லை கேட்பதில்லை என்று சொல்லப்பட்டது. எங்கு ஒருவன் வேறொன்றை பார்க்கவில்லையோ என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நான் என்ன நினைக்கிறேன், இந்த பூமா பார்க்கவே இல்லை என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எதையோ பார்த்து கொண்டிருந்ததா முதல்ல, இப்போ அது பார்க்கலை அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஒருத்தன் வந்து சினிமா பார்த்துட்டு இருந்தான், அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு அந்த சினிமா பார்க்கலை அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறதாக எடுத்துக்கலாமே. நீ எதுக்கு அகங்காரங்கிற ஒருவன் அவன்தான் பார்ப்பவன் கேட்பவன், பூமா செய்வதில்லை என்று நீ விளக்கத்தை புதுசாக தர அப்படின்னு சங்கரர் ஒரு இடைமறிப்பு தருகிறார், ஒரு பூர்வபட்சம் உண்டாகிறார். நான் நினைக்கிறேன், பூமா முன்ன பார்த்துக்கிட்டு இருந்தது, கேட்டுக்கிட்டு இருந்தது, சிந்திச்சு கொண்டு இருந்தது, இப்பொழுது செய்யலை, இப்போது அப்படின்னு எடுத்துக்கலாமே என்று ஒரு துவைதத்தை முன்வைத்து அவன் பேசுகிறான். அதுக்கு சங்கரர் சொல்கிறார், பிரம்மம் தன்னையே பார்த்து கொண்டிருந்து என்றாலும் கூட அது விகல்பம் இல்லைங்கிறார். அது பார்த்து கொண்டிருந்தது கேட்டுக்கொண்டிருந்ததுன்னு சொன்னாலும் கூட அங்கே விகல்பம் கிடையாது. ஏன் என்றால் இந்த பிரம்மத்தை தவிர பூமாவை தவிர இரண்டாவது எதுவும் இல்லை. அதனால் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால அது தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட அங்கே விகல்பம் இல்லை. பார்க்கப்படும் தான், பார்க்கின்றவன் நான் என்று ரெண்டு இல்லை. தனக்கு வேறான ஒன்றை பார்த்தால் மட்டும்தே துவைதம் வரும். இந்த இடத்திலே தனக்கு வேறாக இல்லாமல் தன்னையே அது பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே விகப்பலும் இல்லை. எனவே அது பூமா தான். சரி, பூமா தன்னுடைய இன்னொரு பகுதியை பார்க்குது அப்படின்னு நீ சொல்லினா என்ன ஆகும்? அப்படி கூட நீ உன்னுடைய ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம். ஒரு பூர்வப்பட்டு சொல்கிறான், இல்லை இல்லை, பூமா தன்னை பார்க்கிறது என்றனா தன்னுடைய முன்பகுதியை அது பின்னாடி இருந்து பார்க்கிறது. அது ஒரு முட்டை மாதிரி நினச்சிக்கங்க. முட்டையினுடைய முன்பகுதியை பின்பகுதி பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னால், இது கர்ம கர்த்திரு தோஷம் என்று ஒரு தோஷம் வருகிறது. அப்போது ஒரு முழு பொருள், ஒரு பூரணமான பொருள்
பாதி பார்க்கப்படுவதாகவும் பார்ப்பதாகவும் ஆகவே முடியாது. எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பொருள் பார்க்கப்படும் பொருளாக மாறிடுச்சுன்னா அது ஜடமாயிடும். அப்புறம் பார்க்கப்படுறது சித்தாகிடும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் எப்படி அது ஜடமாக தன்னை மாறிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாகும். எப்படின்றனா, நானே என் தோளில் அமர்ந்து நடக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி, நான் என் தோளில் எப்படி நுக்கர முடியும்? தோளில் இரண்டு பொருளாக உன்னால் ஆக முடியாது. அதுபோல பிரம்மமே தன்னை பார்க்கும் பகுதியாகவும் பார்க்கப்படும் பகுதியாகவும் அதை மாற்றிக்கொண்டுன்னு சொன்னால் கர்ம கருத்திரு, செய்பவனும் அவனே செய்படும் பொருள் அவனே என்ற தோஷம் ஏற்படும் என்று அந்த தோஷத்தின் மூலம் அதை நிவர்த்தி செய்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறான், பிரம்மம் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆனால் எதுவும் இல்லாததை பார்த்து கொண்டிருது என்று சொல்லலாமே என்று சொல்கிறான். பார்க்கிறது, ஆனால் எதையும் பார்க்கலை. அப்படி தான் அந்த மந்திரம் சொல்லுது. அது எதையும் பார்ப்பதில்லை, எதையும் கேட்பதில்லைன்னா சூன்யம் ஒன்று இருக்கிறது, அதை அது பார்க்கிறது, அதனால் எதையும் பார்க்கலைன்னு சொல்லுது. சூன்யம் இருப்பதனால எதையும் அது அறிவதில்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் உனக்கு என்ன கஷ்டம்? சூன்யம் இருந்தால் தானே. சூன்யம்னு ஒரு பொருள் இல்லை, அதனால் அங்கேயும் துவைதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று பலவிதத்திலே சங்கரன் நமக்கு பூமாவினுடைய பார்க்கவில்லை கேட்கவில்லை என்பதை நமக்கு விளக்க வைக்கிறார். அப்புறம் சங்கரர் சொல்கிறார், நாங்கள் துவைதம் இல்லை என்று எப்பொழுதுமே சொல்லவில்லை, அத்வைதம் இருக்குதுங்க நிரூபிக்கத்தான் வருகிறோம். அப்போ துவைதம் ஒன்று அத்வைதம் ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது, துவைதம் என்பது மித்யா ரூபமானது, அத்வைதம் சத்திய ரூபமானது புரிவதற்கு தான் இது மாதிரி அத்தியரூபங்களாக சொல்லப்படுகிறது. நாங்கள் துவைதம் இல்லை என்று சொல்லவில்லை. அறியாமை உள்ளவரை இந்த அகந்தையில் அகங்காரத்தில் அறியாமை, ஆத்மாவை பற்றிய அறியாமை, பிரம்மத்தை பற்றிய அறியாமை இருக்கும் வரையில் அது பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் செய்பவனாகவும் இருக்கிறது என்று தான் சொன்னோம். ஞானம் வந்த பிறகு, அது பிரம்மம் என்று தன்னை அறிந்து கொண்ட பிறகு, அது பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் செய்பவனாகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் பார்க்கிறது, செய்கிறது, அனுபவிக்கிறது. ஓ, இப்போ அறிவில் ஒரு மாற்றம் இருக்கிறது, செயலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. துவைதம் அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அறிவில் நான் துவைதத்தில் இல்லை அத்வைதம் என்ற நிலையில் இருக்கிறது என்று புரிய வைக்கிறார்கள். அந்த அவித்யா காலம் மட்டுமே இந்த பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் என்பதெல்லாம் இருக்கிறது. வித்யா வந்த பிறகு அங்கே அகங்காரம் ஆத்மாவாக பிறகு பூமாவாக இருப்பதால் எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை, கேட்க வேண்டிய அவசியமில்லாமல் இருக்கிறது. இரண்டாவது ஒன்று இருக்கிறதா என்றால் அனுபவத்திற்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? அவித்யாவில் இருக்கிறவனுக்கு இருக்கிறது. வித்யாவில் இருக்கிறது, அவன் அதை பொருட்படுத்துவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். மேலும் மந்திரம் நிர்விகல்பத்தை உனக்கு தரவில்லை, சொரூபத்தை தான் காட்டி கொடுக்கிறது என்று சங்கர் சொல்கிறார். அது எதையும் பார்ப்பதில்லை, எதையும் கேட்பதில்லைங்கிறது நிர்விகல்பத்தை சுட்டி காட்டுவதாக நினைக்கிறாங்க. நிர்விகல்பத்தில் அப்படி தான் இல்லை, யாருமே பார்ப்பதில்லை, அங்கே திருப்படி இல்லாத நிலை. அதனால் நிர்விகல்பம் தான் அது சொல்ல வருகிறது என்று நீ நினைத்தால், அது சொல்ல வருவது நிர்விகல்பந்தான், அது சொரூப நிர்விகல்பத்தை தான் சொல்ல வருகிறது தவிர உன்னுடைய அவஸ்தா நிர்விகல்பத்தை அது சொல்ல வரவில்லை என்று இன்னும் மேலும் விளக்குகிறார். ந அத்திர அந்யத் பஷ்யதி என்பது சொரூப வாக்கியம். அது தன்னை தவிர வேறு எதையும் புதிதாக பார்ப்பதில்லை என்று சொல்வது சொரூப நிர்விகல்பத்தை தான் அது காட்டுகிறது. அது அவஸ்தா வாக்கியம் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்திர அந்யத் பஷ்யதி என்பது எங்கே அது வேறொன்றை பார்க்கிறதோ அது அல்பம்னு சொல்லிச்சு இல்லையா? அதனுடைய சொல் யாரை குறிக்கிறதுனா அஞ்ஞான காலத்தில் இருப்பவனை பற்றி சொல்லுகிறது. அஞ்ஞான காலத்தில் இருப்பவன் தான் சொல்கிறான், வேறுமென்றை அது எப்பொழுது பார்க்கிறதோ, எத்திர அந்யத் பஷ்யதி, எப்பொழுது அது வேறொன்றை பார்க்கிறதோ என்று இந்த மந்திரத்தில் சொல்லுவது அஞ்ஞான கால அனுபவத்தை குறிக்கிறது. ந அத்திர அந்யத் பஷ்யதி என்று சொல்வது ஞான காலத்திலே அது அடைகின்ற சொரூப நிலையை புரிந்து கொள்வதை பற்றிய வாக்கியம் என்று புரிந்து கொள்க என்று சொல்கிறார். மறுபடியும் விடை சொல்கிறார் சங்கரர். கனவில் கூட ஒருவன் தானே மூன்றாக பிரிந்து அவஸ்தை முடிந்ததும்
அவனுடைய விகல்பம் நீங்கி விடுகிறது. ஒருவன் கனவு காண்கிறான், அங்கே காண்பவனாகவும் அவன் இருக்கிறான், காட்சி பொருள்களாகவும் அவனே உண்டாக்கி கொள்கிறான். அங்கே காட்சி என்பதும் இருக்கிறது, ஸ்பரிசம் என்பதும் இருக்கிறது, ருசியும் இல்லாமல் இருக்கிறது. எனவே அங்கே திருப்புட்டி என்று சொல்லக்கூடிய துவைதம் இருக்கிறது என்று சொல்கிறோம். அந்த துவைதத்தில் அவன் அல்பந்தான், உண்மைதான். ஆனால் அந்த கனவு அவஸ்தை முடிஞ்ச உடனே அந்த அவஸ்தையோட விகல்பமும் போயிடுச்சு, அந்த அல்பமும் போயிடுது. போன உடனே அவன் உறக்கத்திலே பூமாவாக இருக்கிறான். அப்போது விகல்பம் நீங்கினால், அவஸ்தை நீங்கின பிறகு, விகல்பம் நீங்கின பிறகு ஒருவன் பூமாவாக இருக்கிறான். இதுபோல சொப்பனகால துவைதம், சொப்பனத்தில் இருக்கின்ற அந்த இருமை, அந்த சொப்பன அவஸ்தை முடிந்ததும் நீங்குவதைப் போல நனவு காலத்தில் இருக்கின்ற துவைதமும் அஞ்ஞானம் முடிந்ததும் நீங்கிவிடுகிறது. துவைத நீக்கம்தான் நமக்கு இங்கே முக்கியம். எப்படி சொப்பனம் கனவு முடிந்ததும் அந்த துவைதம் நீங்கிவிடுகிறதோ, அத்வைதம் நிலைக்கிறதோ, அதுபோல நனவிலும் கூட கனவு நீக்கம் போல அஞ்ஞான நீக்கத்தினாலே ஞானம் பிறந்ததும் இந்த நனவு கால துவைதமும் உடனடியாக நீங்கி அங்கே பூமா தன்மை அங்கே உண்டாகிறது, அல்பம் நீங்கிவிடுகிறது என்று சொல்கிறார். இங்கே அந்த ஞானிக்கு தன்னை பூமா என்று உணர்ந்து கொண்டவன், அதை அகந்தையை ஆத்மா என்று புரிந்து கொண்டவன், இந்த அகந்தையிலே இனிமேல் பார்ப்பதும் கேட்பதும் செய்வதும் துவைதம் இருந்தாலும், அது அனுபவத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அவன் புத்தியிலே தெளிவாக நினைப்பான், நான் எதையும் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, செய்வதில்லை. செய்வதும் பார்ப்பதும் கேட்பதும் எல்லாமே இந்த அந்தக்கரணங்களுடைய சேட்டைகள். அவைகள் இந்த சரீரங்கள் எது செய்து கொண்டு, ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் தன்னுடைய இந்த அநாதி காலத்திலிருந்து வந்த சஞ்சித கர்மத்தினாலும் அதன் பிறகு எடுத்த பிராரப்த கர்மத்தினாலும் அது தொடர் ஓட்டமாக அது எதையோ செய்து கொண்டிருக்கிறது. அது இந்த செயலைத்தான் நாம் பார்த்தல், கேட்டல், உணர்தல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அது இந்த ஆத்மா அறியும் பொழுது அது அனுபவம், அந்த துவைதம் இருக்கட்டும். ஆனால் இந்த செயலெல்லாம் பிரகிருத்தியினுடைய ஓட்டத்தில் இருக்கின்ற மாற்றங்களே தவிர நான் மாறாதவன், கேட்காதவன், பார்க்காதவன் என்கின்ற அறிவிலே அவன் இந்த ஜகத்தை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி கண்ணுக்கு காணல் நீர் தெரிந்தாலும் புத்தியிலே அது தண்ணீர் இல்லை என்கின்ற ஒரு தெளிவான நினைவு இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அதுபோல் இந்த உலகங்களெல்லாம் பார்க்கப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் அனுபவிக்கப்பட்டாலும் இவை அனைத்துமே பிரகிருதியினுடைய மாற்றங்களை நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னில் எந்த பார்த்தலும் கேட்டலும் அனுபவித்தலும் இல்லை, பார்ப்பதும் கேட்பதும் எல்லாமே இந்த அந்தக்கரணங்கள் என்று அவன் அறிவில் இருந்து கொண்டிருக்கிறான். பூமாவுக்கும் மேலான தத்துவம் உண்டா? இது வரைக்கும் பூமா பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாரதனுடைய கேள்வி, ஐயனே இந்த பூமாவை பற்றி இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க, 15 பொருளை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் பிராணன்லேருந்து கடைசியில் பூமா என்பதை நீங்கள் அருமைப்படுத்திங்க, இந்த எல்லாவற்றுக்குமே ஒரு ஆத்மாவை சொன்னீர்கள், இந்த பூமாவுக்கும் ஏதாவது ஆத்மா இருக்கிறதா? அதுக்கு ஏதாவது பிரதிஷ்டிதம் இருக்கிறதா? அதை தாங்கு தளம் இருக்கிறதா? எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஒன்று இருந்தது இல்லையா? அதுபோல் இந்த பிரம்மமும் எதனால் தாங்கப்படுகிறதா, பிரதிஷ்டம் இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார். அதற்கு இல்லை, அது தனது மகிமையிலேயே இருக்கிறது, தன்னால் தன்னையே தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்வே மகிம்னி, தன்னுடைய மகிமையினாலே இருக்கிறது என்று சொல்கிறார். ஸ்வத, அதன் பெயர் ஸ்வத சத்தா. ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு சத்து தேவைப்படுவது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. இட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு பண்டம் மாவு என்கின்ற தளத்திலே தாங்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்வத சத்தா இல்லை, மாவினுடைய தயவில் இது இருக்கிறது. மாவு அரிசியினுடைய தயவில் இருக்கிறது. அரிசியோ தாவரத்தின் நெல்லின் தயவில் இருக்கிறது. நெல்லோ மண்ணின் தயவில் இருக்கிறது. மண்ணோ பிரகிருதியின் தயவில் இருக்கிறது. பிரகிருதியோ பிரம்மத்தின் தயவில் இருக்கிறது. ஆனால் பிரம்மமோ யார் தயவிலும் இல்லை. அது ஸ்வயம் மகிமா, அது ஸ்வயம் சத்தா. மீதியெல்லாம் கடன் வாங்கிய சத்தா, ஆபாச சத்தா. சத்த ஆபாசத்தில் இருக்கிறது. ஆனால் ஆபாசம் நீங்கி ஸ்வயம் சத்தாவாக இருக்கின்றது ஒரே ஒரு பொருள்தான், அது பூமா.
அதனுடைய மகிமையில் தானாக இருக்கிறது. அதை தாங்கி பிடிப்பதற்கோ, அது இருத்தல் வைப்பதற்கோ, உண்டாக்கி தருவதற்கோ அது காரணமாகவும் இல்லை, காரியமாகவும் இல்லை. அதற்கொரு காரணமும் இல்லை, எதனுடைய காரியமும் அதுவில்லை. காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். ராவணையோர் யுத்தம் இவ என்று சொல்வார்கள். இதை மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதா? எனக்கு உதாரணம் சொல்லுங்கள். எல்லாமே ஒன்று தாங்கப்பட்டு தானே இருக்கிறது. மண்ணை நம்பி மரம் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, இந்த மண்ணை நம்பி மரம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம், மரத்தை நம்பி மதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம், எதையோ சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்கிறார்களே. இந்த பூமா எதையும் சாராமல் தன் மகிமையிலேயே தானாக இருப்பது என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கண்ணே. உதாரணம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அது மட்டும்தான். அதுக்கு ராவண யுத்தம் கம்பர் சொல்வார், வால்மீகியும் சொல்கிறார். ராவணனுக்கும் யுத்தம் நடந்துதான். அந்த யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ராவணனுக்கும் எப்படி நடக்குமோ அப்படி இருந்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இணை அதுவே. அது ஒப்பு நிகரற்றது, சுய ஒப்பாக இருப்பது என்று சொல்வது போல பூமா ஆதாரமற்றது, பிரதிஷ்டிதமற்றது, சுயம் மகிமையில் இருக்கிறது என்றால் அதற்கு இதை போல என்று காட்டுவதற்கு இன்னொன்று இல்லை என்று சங்கரர் நமக்கு விளக்குகிறார். எதெல்லாம் ஆதாரம் தேவைப்படுகிறதோ அது அல்பம்தான். தனக்கு பிரதிஷ்டிதம் தேவைப்பட்டதுன்னா அது அல்பம். இந்த பானை மண்ணை பிரதிஷ்டமாக கொண்டிருக்கிறது. பானைக்கு மண் ஆதாரம். மண் இல்லாமல் போய்விட்டால், ஒரு கணம் மண் இல்லைனா பானை என்பது முற்றிலும் இல்லாமல் போய்விடும். அப்போது இந்த பானை அல்பந்தான். பூமாவுக்கு ஆதாரம் தேவையில்லை, தன் மகிமையில் இருக்கிறது. மாயையும் பூமா தான் தாங்குகிறது. மாயைக்கும் அதிஷ்டானமாக பூமா இருக்கிறது, பூமாவுக்கு அதிஷ்டானம் கிடையாது. பூமாவுக்கு பிரதிஷ்டிதம் தேவையில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனத்குமாரர் மீண்டும் தொடர்கிறார். இந்த எதெல்லாம் பிரதிஷ்டம் இருக்கிறதோ, எதெல்லாம் அல்பமோ அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் நினைவு நினைக்கிறாங்க, இதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் பூமா என்று நினைக்கிறார்கள். பசுக்கள், குதிரைகள். என்னிடம் பசு 1000 இருக்கிறது, எங்கள் வீட்டில் என் தோட்டத்தில் 10 பசு இருக்குதுங்க அப்படிங்க. ராஜாக்கள்லாம் தன்னுடைய குதிரை படையை சொல்லுவாங்க, யானை படையை சொல்வார்கள், தன்னுடைய பொன் மூட்டையை சொல்லுவாங்க. என்னுடைய கஜானாவில் இவ்வளவு பொன் இருக்கிறது, நவரத்னங்கள் இருக்கிறது, என்னுடைய சேவகர்கள் எனக்கு ராஜாவுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இந்த அரண்மனையில் வேலை செய்கிறாங்க, மனைவியர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்பாங்க. நிலப்புலங்கள் சொல்வார்கள், மாளிகைகள் போன்றவையெல்லாம் கூட ஒருவரது மகிமைகளாக சொல்வார்கள், பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அதெல்லாம் அல்பம். ஆனால் நான் அவ்வாறு சொல்ல மாட்டேன் என்று சனத்குமார் நாரதருக்கு சொல்கிறார். இதெல்லாம் மந்திரத்தில் வருவது. 24வது கண்டம் 7வது அத்தியாயம் 2வது மந்திரம். ஏனெனில் ஒன்று இன்னொன்றை சார்ந்திருக்கிறது. பசுக்கள் புல்லை சார்ந்திருக்கின்றன, குதிரைகள் புல்லை சார்ந்திருக்கிறது. எல்லாமே ஒன்றை சார்ந்திருக்கிறதுனால அது மகிமை என்று எப்படியாப்பா சொல்ல முடியும்? ஒரு காலம் அது ஆதாரம் இல்லாமல் மறைந்து போய்விடும். பசு பால் வற்றி போனால் பசுவே வேஸ்ட்டு. புல்லெல்லாம் மழை நின்று போச்சுன்னா பசுக்களும் இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் எப்படி மகிமைன்னு சொல்ல முடியும்? தோன்றி மறைவன, இன்னொன்றை சார்ந்திருப்பது. பூமா இன்னொன்றை சார்ந்திருப்பதல்ல. அதனால் ஒருவன் வாழ்க்கையிலே பூமாவைத்தான் அடைய வேண்டுமே தவிர இந்த அல்பத்தை பூமா என்று நினைக்கக்கூடாது. ஏனெனில் ஒன்று இன்னொன்றை சார்ந்திருக்கிறது, நிலை பெற்றிருக்கிறது. மகிமை என்று நான் சொல்வதெல்லாம் இதுதான் என்று அவர் சொல்கிறார். உலகில் பொருள்கள் மகிமையாக கருதப்படுகின்றன. அவை பூமா அல்ல, அல்பமே. அவை சார்புடவை, அழிபவை. ஆகாசம் ஆதாரமற்றதாக உள்ளதை பார்த்து பூமாவும் அப்படி என்று யூகித்துக்கொள் என்று சொன்னார். ஏதோ ராமர்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல யூகம் பண்ணிக்க, அது ஒப்புமை கிடையாது. ஏனென்றால் ஆகாசம் கூட சார்புடையது. அது இந்த சைதன்ய பூமாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பூதம் தான். அது இருக்கிறதுலே நுட்பமான பூதம், அளவற்ற பூதம். ஆனால் தோன்றி மறையக்கூடியதாக இருப்பதனால் அதுவும் கூட அல்பமே. ஆகாசம் கூட அல்பமே. ஆகாசம் ஓரளவுக்கு பூமாவை யூகித்து புரிந்து கொள்வதற்கு சமமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த அத்தியாயம் 7 கண்டம் 25, 26ன்னு சொன்னோம். இதில் பூம தத்துவ விளக்கம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த பூமாவை அறிந்தவன், தன்னை பூமா என்று தெரிந்து கொண்டவன், அதாவது அகங்காரம்தான் ஆத்மா, அதுதான் பூமா என்று தெரிந்து கொள்வன்.
எப்படி இருப்பான்? அவன் ஆத்மரதி, ஆத்மக்ரீட, சாம்ராட், சர்வலோக காமசரோ, ஆத்மமிதுன, ஆத்மானந்த என்று அங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் அதனுடைய குவாலிட்டி. ஆத்மரதி, ஆத்மக்ரீட, சாம்ராட், சர்வலோக காமசரோ, அப்புறம் ஆத்மாமிதுன, ஆத்மானந்த என்று 8 விதமான தன்மைகளை இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த மந்திரத்தை நாம் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.